பையனையும் பொண்ணையும் பொண்டாட்டியும் புருஷனையும் குறை சொன்னா பரவாயில்ல, கடவுளையே குறை சொல்வேன். இனிமே நான் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் எதையோ செய்யணும். அந்த தேடல் தான் ஆன்மீகம் வச்சுக்கலாமா? இங்க இறைவனை கும்பிட்டாலும் கும்பலனாலும் இறைவன் சூப்பரா இருக்கான். சூப்பரா மட்டும் இல்ல, திருப்தியா இருக்கான். நீ நல்லவனா இருந்தாலும் செய்யறேன்னு சொன்னதை செய்ய முடியாதுன்னா நீ செய்ய முடியாதுன்னு சொல்றதே பெரிய புண்ணியம். அவ்வளவுதான் சுற்றம். அறிந்த ஞானமாம் இருப்பினும் முதல் முறை தெரிந்த ஞானம் என்ற உண்மையை என் மகனுக்கு உணர்த்துவதற்கு நான் அங்கு சீடனாய் மாறினேன். இதுவே ஈசன் என் குணம் முருகா உன்னோடுன்றார். ஏதோ ஒரு படம் பார்ப்போம், அப்படியே அம்மா சென்டிமெண்ட் வந்துருச்சு. இப்போ நான் அம்மா சென்டிமெண்ட் பார்த்து அழுதுட்டேன். இப்போ ஒரு பெரிய உத்தம புத்திரன் ஆயிட்டாரு. இப்போ அவன் நடிச்ச அந்த அம்மா சீனுக்கு இவர் அழுதுட்டா இவர் நல்ல பையன் ஆயிட்டாரு. ஆனா அதுவே ஸ்கூல் கட்டச்சு தான் பார்க்க. உங்க அம்மா காண்டா தான் இருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்க. அப்ப நல்ல அனுபவத்துக்கு மட்டும் வித்தா இருந்தா அதை நான் புண்ணியம்னு சொல்லிக்கிறேன். கெட்ட அனுபவம் மட்டும் வித்தா இருந்தா அதை நான் பாவம்னு சொல்லிக்கிறேன். நான் செஞ்ச பாவங்க, கொடி யூசர்னா பிறந்துட்டேன், நான் செஞ்ச பாவங்க, ஊர்ல எல்லாரும் மதிக்கிறாங்க சொல்லுவீங்களா? கிடையாது. இன்னொருத்தனை குறை சொல்றது இந்த மனசு நிறுத்தவே நிறுத்தாது. ஏன்னா உங்களையே நீங்க குறை சொல்லணும் வாழும் போது, இன்னொருத்தனை குறை சொல்லாம இந்த மனசால இருக்கவே முடியாது. ஐயா நான் இன்னொருத்தங்களை குறை சொல்றதை நிறுத்தணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்களை குறை சொல்லாம வாழணும். இதான் அதுக்கு தீர்வு. இல்லை கிடையாது. நீ நினைக்கிற அளவுக்கு லைஃப் கஷ்டமே கிடையாது. முதல்ல அந்த எண்ணத்தை விடணும். அந்த எண்ணம் போகாத வரைக்கும் நீங்க ரியலைஸ் பண்ணல. உலகத்திலே ஈஸியான விஷயம் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் தான். ஆனா அந்த ஃபார்முலா புரிஞ்சா, your limitation is not because of the limited resource, because of your limited perception. If you want to change the experience, which means I'm very adamant and dominant within my own self, longing for outgrow the situation or outgrow the limitation. If I want to outgrow the limitation, I need to outgrow the perception. If I want to outgrow the perception, I want to get into realization about my own self. Then I will get into planning and preparation. அப்படி நான் ஆரம்பிச்சாதான் எனக்கு என்னுடைய எதிர்காலத்துக்கான மாற்றம் இப்ப என்னன்னு தெரியும். அப்ப இப்ப நான் சஃபர் பண்றதுக்கு ரீசன் நான் காரணம் கிடையாது. இப்படிதான் என்ன கடவுள் படைச்சிருக்காரு. நான் செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிக்கல, தப்புன்னு தெரியாம செஞ்சதால அனுபவிக்கிறேன். ஆனா இந்த அனுபவத்தை மாத்திக்கிற சக்தி இருக்குன்னு உணர்ந்தாலே அந்த வழி போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? Still the mistake is a mistake, but that will be regret free mistake. It's a big word. I want everybody to listen. Still the mistake is a mistake, but that mistake is what? Regret free mistake. சூப்பரா இருக்கும். அப்படியே மிஸ்டேக்கை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது. ரெக்ரெட் பண்ற மாதிரி மிஸ்டேக் இருந்தா தான் வருத்தப்படணும் லைஃப்ல. நீ மிஸ்டேக்கெல்லாம் வருத்தப்பட்டா வேணா கண்ணே. அதுக்கு எதுக்கு உங்களுக்கு நான் இவ்வளவு பேர் ஞானம் தந்து நீ சூப்பர், நம்மளை படைச்சவன் சூப்பர் இல்லையே? சிம்பிளா உட்கார சொல்லிடலாமே, அவன் ஒரு டுபாக்கூர் நீ ஒரு டுபாக்கூர், எல்லாமே நாசமா போச்சுன்னு. நாசமாவும் போலையே, நாசமா போறதுக்கு வாய்ப்பும் இல்லையே. குருஜி நான் நல்லா இருப்பேனா? எனக்கு தெரியாது. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியே, இந்த ஸ்டெப்பே போதுமே. இங்க புடிச்சு அப்படியே டக்கு டக்குன்னு ஏறி வந்துடலாமே. யாருக்காவது புரியுதுங்களா? இப்ப நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களப்பா, இது ஒண்ணு போதாதான் நீ நல்லா இருக்கிறதுக்கு 1000% ப்ரூஃப். 100% எவ்வளவு பர்சன்டேஜ்? 100க்கு 1000% ப்ரூஃப்னு. அப்ப நான் ஏன் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல வரல, அது என் வேலை இல்லை, நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. என்ன பண்ணா நல்லா மட்டும் இருப்போம் அப்படின்றத நீ நம்ம பார்க்கணும். அதை முதல்ல நான் புரிஞ்சுக்க வேண்டியது, மனித வாழ்க்கையை தவிர்த்து வேற எந்த படைப்புலையும் எனக்கு நல்ல அனுபவம் கெட்ட அனுபவம்னு ஒரு கன்றாவியே கிடையாது. இது பதிஞ்சிருச்சா? அப்ப ஏன் எனக்கு இந்த மாற்றம் வர மாட்டேங்குது? இந்த உலகத்திலேயே அனுபவத்தை தேடி என் மனசு ஓட போது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ரியலைசேஷனை தேடி வரல. திடீர்னு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட் வருது. இப்ப இருக்கிற பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வரணும், இல்ல இப்ப இருக்கிற அந்த அனுபவம் என்னை விட்டு போயிடணும். அப்ப திரும்பி வராம இருக்க ஏதாவது பண்ணோம் இல்ல? அப்ப இப்ப நீங்க கஷ்டப்படும் போதே எந்த ஏரியால கஷ்டப்படலையோ அந்த ஏரியால இப்ப இருக்க மாதிரியே தொடர்ந்து இருக்கிறது ஏதோ நீங்க தயார் செய்யணும். என்ன பண்ணணும்? தயார் செய்யணும். அது எக்ஸ்டர்னலா இருந்தா கூட பரவாயில்லையே, அது டோட்டலி இன்டர்னல் அண்ட் டோட்டலி பர்சனல். ரெண்டுமே. நான் ஒரு மருந்து சாப்பிட்றேன்ப்பா, அந்த மருந்து இன்டர்னலா எக்ஸ்டர்னலா? வெளியே இருக்க வரைக்கும் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் ஆனா நாட் பர்சனல். யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்கணும். இங்க இன்டர்னல் அண்ட் ஆல்சோ வாட்? டோட்டலி பர்சனல். இது உங்ககிட்ட கொடுத்தோம், நீங்க ஏன் டிலே பண்றீங்க? கஷ்டம் நம்பிட்டீங்க. இல்லை கிடையாது. நீ நினைக்கிற அளவுக்கு லைஃப் கஷ்டமே கிடையாது. முதல்ல அந்த எண்ணத்தை விடணும். அந்த எண்ணம் போகாத வரைக்கும் நீங்க ரியலைஸ் பண்ணல. ரியலைஸ் பண்ண மாதிரி பிரிட்டன் பண்றீங்க. You are still focusing on the event. நான் நினைச்சது நடக்கல குருஜி, நான் கேட்டது கிடைக்கல குருஜி,
ஆனால் உங்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைக்காமையே வேற ஒன்று கிடைச்சி, ஐயா எனக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்க. ஏன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கடவுள் பார்க்குறான். ஆஹா, இந்த குழந்தை அந்த அனுபவத்துக்காக தான் இதை கேட்குது, ஆனால் அந்த அனுபவத்துக்கு அது கேட்கறது தப்பு அப்படின்னு அதை அவன் புரிஞ்சுட்டு வேற ஏதோ கொடுக்குறான். ஆனால் நீ கேட்ட அனுபவம் தான் கொடுக்க போறேன். அந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க கனெக்ட் ஆனீங்கன்னா தான் இப்ப நான் சொல்ல போறது புரியும். அப்ப மிருகத்துக்கு அனுபவம் இருக்கா? எல்லாம் யோசித்து பாருங்க. எனக்கு கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் தான் வேணும், எனக்கு பீட்சா தான் வேணும். ஒரு காட்டில் இருக்க சிங்கம் டெய்லியும் பைசனை வேட்டையாடி சாப்பிடுது. அடுத்த நாள் பைசன் வரலன்னா அப்படியே பட்டினி இருக்குமா? இல்லை வி ஆர் வெயிட்டிங் ஃபார் பைசன். பசிச்சா சாப்பிட போகுது. அது சாப்பிட்டது பைசனும் அதுக்கு தெரியாது. மான் கட்சா மான், ஜீப்ரா கட்சா ஜீப்ரா, பைசன் கட்சா பைசன். நீங்க கட்சா உங்களையும் சாப்பிடும், சத்தியமா சாப்பிடும். ஏதோ ஒரு படம் பார்ப்போம், அப்படியே அம்மா சென்டிமெண்ட் வந்துருச்சு. இப்போ நான் அம்மா சென்டிமெண்ட் பார்த்து அழுதுட்டேன். இப்போ ஒரு பெரிய உத்தம புத்திரன் ஆயிட்டாரு. புரியுதுங்களா? இப்போ ஒரு நல்ல புள்ள. ஏன்? ஏதோ ஒரு புள்ள ஒரு படத்தில் நடிச்சு பேர் எடுத்திருக்கோம். இப்போ அவன் நடிச்ச அந்த அம்மா சீனிக்கு ஒரு அழுதுட்டா ஒரு நல்ல பையன் ஆயிட்டாரு. ஆனா அதுவே ஸ்கூல் கட் வச்சு தான் பார்க்கும். உங்க அம்மா காண்டா தான் இருக்காங்க, அதை ஞாபகம் வச்சு. இப்போ எப்படி ஆயிட்டேன்னா, நான் நல்ல பையன். எப்படி? அம்மா சென்டிமெண்ட் பார்த்தா அழுவேன். எனக்கு அம்மா மேல பாசம் ஜாஸ்தி. எப்படி? எங்கள் அம்மா அப்படியே எங்கள் அம்மாவை நினச்சினே இருப்பேன் நான். இப்போ அடுத்த அப்பா சென்டிமெண்ட். இந்த சென்டிமெண்ட்டை வச்சு இந்த உலகம் வாழ்ந்துனே இருக்கும். ஏலியன் பணம் எடுப்பான், ஆனால் அதுலேயும் லவ் வச்சிருவான். ஏன்னா நீ ஏலியனை பார்த்தாலும் உனக்கு ஃபீலிங் அங்கே தான் வரும். புரியுதுங்களா? வில்லனாக இருந்தாலும் அவனுடைய ஹீரோயின், அவனுடைய லவ்வர்ஸ் ஆகும்போது வில்லன் அழுவான். உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துடும். உங்களை வச்சு ஜாலி பண்ணலாம், தெரியுமா? ஜாலி பண்ணலாம். நீங்க புரிஞ்ச மாதிரி நடிக்கிறீங்களா இல்ல உண்மையிலேயே புரிஞ்சுட்டீங்களா எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு புரிஞ்சிடுச்சு, நம்மளும் புரிஞ்ச மாதிரி ஒத்துப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா உண்மையிலேயே புரிஞ்சா கை கீழே போவோம். புரியாமையே புரிஞ்ச மாதிரி நடிச்சா மண்டையோட ஆட்டிப்பாங்க. நமக்கு எதுக்கு எல்லாரும் புரிஞ்ச மாதிரி, நமக்கு எதுவும் நல்ல விஷயம் போல நம்மளும் ஆட்டி வச்சுப்போம். கம் வாட் மே. அப்போ இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. இவ்வளோ தான் நம்ம வாழ்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒத்துக்கணும். நான் சொல்கிற விஷயம் புரியுதுங்களா? இவ்வளோ தான் நம்மளோட ரியாலிட்டி. அப்போ மாறணும்னா என்ன மாறணும்? இடம் மாறணுமா? உங்களோட இருக்க ரிலேஷன்ஷிப் மாறணுமா? அனுபவம் மாறணும். மிருகத்துக்கு இந்த அனுபவம் கிடையவே கிடையாது. குருஜி எனக்கு அனிமல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன வளர்க்குறீங்க? காக்காவா குருவியா? 10 நாய்க்கு டெய்லி நான் தான் குருஜி சோறு போடுறேன் நைட்டில் போய். சூப்பர். என்ன படிச்சிருக்கீங்க? இல்லை குருஜி எனக்கு ஸ்டடீஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓ, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? இல்லை குருஜி லோன் எடுத்து தான் என்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சார். சூப்பர். அவருக்கு சோறு எப்போ போட போகிறீங்க? பத்து நாய்க்கு சோறு போடுறது யூடியூப் வீடியோ வேறு காட்டினான். செம்ம லைக்ஸ் குருஜி. எல்லாம் நிறைய பேர் என்ன எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த 10 நாயில் எந்த நாயை அப்ரிஷியேட் பண்ணிச்சுன்னு கேட்டேன். இல்லை அந்த நாயை அப்ரிஷியேட் பண்ணல. அப்போ அப்ரிஷியேட் பண்ண நாய் இந்த நாய் இல்லை. இல்லை கேட்குறேன். இல்லை அப்ரிஷியேட் பண்ண நாய்கன்னு இந்த நாய் இல்லை. அப்படி தானே? எப்படிலாம் நீ கேவலமாயிட்ட பாரு. இப்போ நான் உங்களை இனிமேல் ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஹெல்ப் பண்ணாமையே ஹெல்ப் பண்ண குவாலிட்டிக்கு போக 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 நீங்கள் செய்ய வேண்டிய எசென்ஷியல் டியூட்டியை செய்யாமல் ஹெல்ப் பண்ணால் என்ன பிரயோஜனம்? அடுத்து உங்கள் பசங்களுக்கு வரேன், அடுத்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு வரேன். நீங்கள் சாதாரண பிறவி கிடையாது. நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழலாம். நீங்கள் எவ்வளோ நிறைய கற்றுக்கிட்டாலும் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கைக்கு 1 டேக்கு 24 hours தான். அப்படியே உங்களுக்கு நான் இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு அப்படியே அந்த உயிராகவே உங்களை உணர வச்சாலும் அடுத்த நாள் அதை மெயின்டைன் பண்ண உங்கள் உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அடுத்து அந்த பிராக்டிஸ் வேணும். யாருக்காவது புரியுதா? நத்திங் கேன் பி, இட் கேன் ஒன்லி பி. அப்ப அனுபவம் கடவுள் எனக்கு ஒன்று கொடுத்துருக்கானா, எனக்கு என்ன அனுபவம் வேணும்னு நான் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அதை எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? யாருக்காவது புரியுதா? ஆன்மீகத்தோட உச்சமே அதானே. இனிமே நான் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் எதையோ செய்யணும். அந்த தேடல் தான் ஆன்மீகம் வச்சுக்கலாமா? நீங்க இறைவனுக்கான ஒரு பணியா ஆன்மீகம் நினைக்கவே கூடாது. நீங்க இறைவனை கும்பிட்டாலும் கும்பலனாலும் இறைவன் சூப்பரா இருக்கான். சூப்பரா மட்டும் இல்ல, திருப்தியா இருக்கான். நான் இந்த நாய்க்கு சாப்பாடு போடுறது, காக்காக்கு தீனி போடுறது அதெல்லாம் வேணாம்னு சொல்ல. செய்யுங்க. எதை செஞ்சாலும் கன்சிஸ்டண்டா செய்யுங்க. எல்லாம் அந்த ஜனக மகாராஜ் சொல்லி பண்ணீங்க. நிறைய பேர் டென்ஷன் ஆகிட போறீங்க. இருந்தாலும் அந்த கதையை நான் சொல்லிடுறேன். அவர் அந்த நாடு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வரும்போது என்ன பண்றாரு, ஒரு பெரிய வயதானவர் அவருடைய பேலஸ்க்கு வெளியே அப்படியே ஒதுரின்னு அப்படியே உட்காந்துங்க. அவர் கேட்குறாரு, என்னங்க பெரியவர் எங்கே இருக்கீங்கன்னு. இல்லைங்க, நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் கோயிலில் போய் படுத்துருவேன். ஏன்னா இங்கே எனக்கு குளிர் தாங்க முடியும். நீங்கள் இங்கே இருங்க, நான் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல அந்த அந்த டெம்பரேச்சர் தாங்குற மாதிரி இந்த சீதோஷண நிலைக்கு ஒரு நல்ல உடையாக நான் கொடுத்து அனுப்புகிறேன்.
வரவர் வந்து கையில் ஒரு அடையாளம் சொல்லிட்டு போகிறார், அந்த கதையை விட்டுருங்க. அவர் உள்ளே போகிறார். உள்ளே போனால் ஒரு திருட்டு நடக்க ஒரு கும்பல் வருது. உடனே அவர் அப்படியே காப்பாற்றுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அந்த ராஜா பார்த்துட்டு எல்லாம் பண்ண உடனே அந்த திருட்டை சல்லாப்பா ஊர் மக்களை காப்பாற்றி படுத்து தூங்கிறார். அடுத்த நாள் வந்து பார்க்குறாரு, அந்த தாத்தா செத்து போய் கிடக்கு. யார் காரணம்? அவன் பாட்டுக்கு சிவனேன்னு மூடின்னு எங்கேயோ போய் இன்றைக்கி நைட் எஸ்கேப் ஆயிருப்பான் ரெகுலர் ரொட்டீனில். இப்போ இவர் அதை பார்த்துட்டு இறக்கப்பட்டு நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்ட அப்புறம் செய்யாமல் இருந்தால் அங்கே இறந்த மனிதரை திரும்பி வருவாரா? அவர் சாவணும்னு ஆசைப்பட்டாரா? நல்லா கவனிங்க. அந்த பெரியவர் சாவணும்னு ஆசைப்பட்டாரா இல்லை அந்த கஷ்டத்தை நீக்கணும்னு ஆசைப்பட்டாரா? அந்த கஷ்டத்தை நீக்கணும் தானே ஆசைப்பட்டார் கண்ணு. ஆனால் நடந்தது என்ன? ஏன்னா உன் கவனம் எங்கே போயிடுச்சு? இன்னொரு விஷயத்தில் போயிடுச்சு. நீ நல்லவனா இருந்தாலும் செய்யறன்னு சொன்னதை செய்ய முடியாதுன்னா நீ செய்ய முடியாதுன்னு சொல்றதே பெரிய புண்ணியம். அவ்வளோதான் சுற்றம். ஒரு அம்மா அப்பாவும் குழந்தைங்களும் உட்காந்து இதெல்லாம் நான் செய்வேன், இதெல்லாம் நான் செய்ய முடியாது அப்படின்னு பேசுறது தப்பே கிடையாது. பாதி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ல they are not angry on their children because they are doing a mistake. They are angry on the children because they are not doing what they want. அதுதான் எனக்கு வலிக்குது. ஐயா என் குழந்தை தப்பு பண்ணிட்டாயா, நான் திட்டினாயா, சரிங்க நான் பேசுறேன், நான் சொன்ன செய்ய மாட்டேன் அப்படின்றாரு. ஏன் தப்பு பண்ண கூட ஜாலியா இருக்காரு அவரு. ஆனா அவருக்கு சொன்ன கோர்ஸ் எடுக்கல டென்ஷனா இருக்காரு. இந்த காலத்துல தப்பு செஞ்சா கூட அவங்க டென்ஷனா இல்ல, நான் சொன்னதை செய்யலையும் டென்ஷனா இருக்கான். இதே மிஸ்டேக் தான் சில்ட்ரன்ஸும் பண்றீங்க. உங்க அப்பா அம்மா செஞ்ச எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. நீங்க இப்ப கேட்டதை அவங்க ஒத்துக்கலையும் டென்ஷன் ஆகுறீங்க. அவங்களும் ஒத்துக்க போறதில்ல, நீங்களும் செய்ய போறதில்ல. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா நம்ம ரெண்டு பேருக்கு எதிரி இல்லை. என் விருப்பம் வேற, உன் விருப்பம் வேற. ஆனா ரெண்டு பேருக்கும் விருப்பப்பட்ட வாழ்க்கை வாழணும் தான் விருப்பம். அதை நான் வாழதான்ப்பா போறேன், நீயும் வாழுப்பான்னு சொன்னா லைஃப் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் சுவிட்ச். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதை நான் வாழதான் போறேன்ப்பா, நீ வாழதாண்டா போறக்கன் அப்படி சொல்லுங்க. இனிமேல் உங்களுக்கு பிடிக்காதது உங்க குடும்பத்தில் என்ன செஞ்சாலும் உடனே ஓகே நீ ஏதோ செய்யறல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படு. ஃபர்ஸ்ட் ஆஸ்க் தம் ஒய் யூ ஆர் டூயிங் கேட்காதீங்க. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் டூயிங் இட் கேளுங்க. நோ இஃப் ஐ டூ திஸ் ஐ வில் கெட் திஸ் அண்ட் இஃப் யூ ஆர் கன்வின்ஸ்ட் தட் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் ஃபார் யூ. அட கடவுளே, இதை செஞ்சா அது நடக்கும்னு எனக்கு இப்போ என் பையன் கற்று தரானே. என் பையன் நான் சொன்னதை செய்ய மாட்டேன்னு சொல்லலை, வேற ஏதோ செய்யறேன்னு சொல்றான், வேற ஏதோ செய்யறேன்னு சொல்றான். அதை செஞ்சா அது நடக்கும்ன்றான். அப்ப நீங்க தேங்க்ஸ் தான் பண்ணணும். அறிந்த ஞானமாம் இருப்பினும் முதல் முறை தெரிந்த ஞானம் என்ற உண்மையை என் மகனுக்கு உணர்த்துவதற்கு நான் அங்கு சீடனாய் மாறினேன். இதுவே ஈசன் என் குணம் முருகா உன்னோடுன்றாரு. முருகன் சொல்லிதான் அவனுக்கு பிரம்ம உபதேசம் கிடைக்கணுமா? பிரம்ம உபதேசம் சிவனுக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு? புள்ள ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ தெரிஞ்சுன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஐ நோ அப்படின்னு சொல்லாது. யூ நோ அப்படின்றது அவனுக்கு தெரியாம இருக்கலாம். பட் he wants to share that I know something. I know something. It is a known information for you, but that is a most valuable moment for your son or for your children or for your relationship. யாருக்காவது புரியுதா இங்க? The most valuable moment. அப்ப நல்ல அனுபவத்துக்கு மட்டும் வித்தா இருந்தா அதை நான் புண்ணியம்னு சொல்லிக்கிறேன். கெட்ட அனுபவம் மட்டும் வித்தா இருந்தா அதை நான் பாவம்னு சொல்லிக்கிறேன். நான் செஞ்ச பாவங்க கோடி யூசர்னா பிறந்துட்டேன், நான் செஞ்ச பாவங்க ஊர்ல எல்லாரும் மதிக்கிறாங்க சொல்லுவீங்களா? கிடையாது. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரியலைஸ் தட் யூ டிசர்வ். நல்ல வாழ்க்கையை வாழும் போதெல்லாம் பார்ப்போம். முதல்ல இல்லை குருஜி கடவுள் புண்ணியத்தில் எனக்கு நல்ல லைஃப், எனக்கு காசு குறையே இல்லை, ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். பட் என்ன வரும்? பட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். கடவுளை போன தட் பண்ணிட்டான்னு அர்த்தம் எங்கேயோ. ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து நல்ல குழந்தைங்க குருஜி, 2 பையனும் சூப்பர் கேரக்டர் குருஜி, அதுலேயும் பெரிய பையன் சான்ஸே இல்லை குருஜி, நான் அப்படியே எம்பிபிஎஸ் முடித்தான், சர்வீஸில் இருக்கான். மருமகளும் சூப்பர் கேரக்டர், அது சொல்ல குறையே சொல்ல முடியாது. ஆனால் அப்படின்னு ஒரு செக் அங்கே வைப்பாங்க. ஆனால் அந்த மருமக இருக்கா பாருங்க, அவள் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கும், யாரை பார்த்தாலும் குறையே இல்லை குருஜி, என்ன எனக்கு கிடைச்ச மாதிரி கிடையாது. ஆனால் இன்னொருத்தனை குறை சொல்றது இந்த மனசு நிறுத்தவே நிறுத்தாது. ஏன்னா உங்களையே நீங்க குறை சொல்லணும் வாழும் போது, இன்னொருத்தனை குறை சொல்லாம இந்த மனசால இருக்கவே முடியாது. ஐயா நான் இன்னொருத்தங்களை குறை சொல்றதை நிறுத்தணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்களை குறை சொல்லாம வாழணும். இதான் அதுக்கு தீர்வு. என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், உங்களை குறை சொல்ற புத்தி இருக்கிற வரைக்கும் உங்களால இன்னொருத்தங்களை குறை சொல்லாம வாழ முடியாது.
பையனையும் பொண்ணையும் பொண்டாட்டியும் புருஷனையும் குறை சொன்னா பரவாயில்ல, கடவுளையே குறை சொல்வேன். அப்படி கேஷுவலாக போட்டு தள்ளிட்டு போயினேன்றுவேன். கடவுளுக்கு புத்தியே இல்லைங்க, ஆனால் பெரிய பக்தராக இருப்பார். இவர் தான் கடவுளுக்கு புத்தி இல்லைன்னு கடவுள் நம்பாதவன் சொன்னதே கிடையாது. கடவுள் அசிங்கமாக திட்டு வாங்கினதெல்லாம் யார்கிட்ட தெரியுமா? கடவுளை நம்ம கிட்ட மட்டும்தான். கடவுளுக்கு கண்ணே இல்லை, கடவுளுக்கு புத்தியே இல்லை. என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை, என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமை, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை, பார்த்துருக்கீங்களா? எனக்கு இப்படி ஒரு நிலைமை. அப்போ என்னன்னா, நீ எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் கடவுளுக்கு செஞ்சுட்டேன், கடவுள் எனக்கு இதெல்லாம் தந்திருக்கணும், நான் கொடுத்தா அவர் எனக்கு தரலன்னு. அப்போ பிரச்சனை அவர் தராததா, நீ செஞ்சதா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? எல்லாரும் நல்லா கவனிக்கணும். இப்போ நான் சொல்கிறது கவனிங்க. இந்த அனுபவம், விஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னிலேருந்து நீங்கள் எப்படி இருக்கணும்? விஷனரியாக இருக்கணுமா இல்லை ஆர்டினரியாக இருக்கணுமா? அப்போது விஷனரியாக இருக்கணும் முடிவு பண்ணிட்டேன். இப்போ விஷனரி அடுத்த ஸ்டேட் கொண்டு வரேன். நீங்கள் என்ன வயசு, என்ன ஏஜ் எல்லாம் மறந்து, ஒருத்தருக்கு ஒரு வயசு இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் இருக்கும். சிலர் வீட்டில் பையன் கேன்சரில் இருப்பான், சில வீட்டில் எல்லாரும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. யார் எப்படி இருந்தாலும் 3 அப்ரோச். ஏதோ ஒன்று பண்ணணும், பண்ணுறதுலேருந்து இந்த நிலைமை மாறணும். நான் இந்த நிலைமையை மாற்றிக்கிறதுக்கு எதுவுமே பண்ணலனா கூட இந்த நிலைமை கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எவ்ரிதிங் இஸ் ரிவர்சிபிள் ஆர் நத்திங் இஸ் irreversible அப்படின்றத நீங்க உணர மறுத்தாலும், அட்லீஸ்ட் அக்செப்ட் டு த வெரி ஃபண்டமெண்டல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் என்டையர் யூனிவர்ஸ் ஆர் த நேச்சர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். நத்திங் கேன் நெவர் பி கான்ஸ்டன்ட். நத்திங் கேன் நெவர் பி கான்ஸ்டன்ட். ஒருத்தர் இருப்பா ஆரோக்கியமா இருக்காரு, அவர் எதுவுமே பண்ணலனா ஆரோக்கியமாவே இருந்துருவாரா? இப்ப 2 சாய்ஸ் தான். உங்க லைஃப்ல என்ன நிலைமை இருக்கோ அது எல்லாத்துக்கும் வேணுமோ வேணாமோ, நீங்க எஃபர்ட் எடுத்தாலும் எடுக்கலனாலும் அதுக்கு 2 சாய்ஸ் தான். இருக்கிறதுல இருந்து ஒன்று ஒஸ்ட் ஆகணும், இல்லை இருக்கிறதுல இருந்து பெட்டர் ஆகணும். கான்ஸ்டன்டா இருக்காது. யாருக்காவது புரியுதா? குருஜி நான் ஆல்ரெடி பெஸ்டா இருக்காது, என்ன பண்ணலாம்? அதை நீங்க மெயின்டைன் பண்ணி தான் வச்சுக்க முடியும். அது தானாவே மெயின்டைன் ஆகுது. இந்த பாயிண்ட்டும் புரியுதா? அப்போ எவ்ரிதிங் இஸ் ரிவர்சபிள்ன்றதை மறந்துடுங்க. எல்லா சூழ்நிலையும் ஏதோ ஒன்று நடந்து தானே ஆகணும். இப்போ நான் என்ன பண்றேன்? ஏதோ ஒன்று நடந்து தான் ஆகணும். எனக்கு ஃபேவரபிளா எது நடக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறேன். ஃபேவரபிளா அதுக்கு நீ ஏதோ ஒன்று செய்ய போற, அவ்வளோதான். இதை செய்யறதுக்கு உனக்கு அவ்வளோ டென்ஷன். கஷ்டப்பட்டு முன்னேறின குருஜி, நான் அப்படியே இதுக்காகவே உழைக்கிறேன். நான் நீ சம்பாதிக்க நீ 24 ஹவர்ஸை யூஸ் பண்ணாம வேற எந்த டேஷ் யூஸ் பண்ண போறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த என்டையர் வேர்ல்டுல உனக்குன்னு ஒரு லேண்டை வாங்கி வச்சுக்கலாம், இல்ல ரெண்ட் எடுத்து வாழ்ந்தாலும் உனக்கு நீங்க இருக்கலாம். யாராவது கேட்க போறாங்களா? சொல்லுங்க. உலகத்திலே ஈஸியான விஷயம் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் தான். ஆனால் அந்த ஃபார்முலா புரிஞ்சா, நான் ஒரு மனுஷமா எப்படி, இந்த எக்ஸாம்பிள் புரியுதா பாருங்க. 100 பேர் என்னை வெறுக்கிறாங்க. எவ்வளோ பேர்? ஒரே ஒருத்தன் என்னை விரும்புகிறான். எவ்வளோ பேர்? நல்லா கவனிங்க. ஐ வாண்ட் யங்ஸ்டர்ஸ் டு லிசன். இன்னும் கல்யாணமே ஆகல உங்களுக்கு, அதுக்கு முன்னாடி அப்படியே லைஃப் மேலே அவ்வளோ பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன். நோபடி இஸ் ட்ரூ குருஜி. எத்தனை பாடியா தம்பி நீ பார்த்துட்டேன், அதுக்குள்ளே நோபடி இஸ் ட்ரூன்னு சொல்கிறதுக்கு? உங்கள் அம்மா அப்பா உனக்கு ட்ரூவா இல்லையா? உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ட்ரூவா இல்லையா? பேரண்ட்ஸோட கஷ்டம் நான் அப்புறம் பேசுறேன். ஒருத்தர் இருக்காருமா, 100 பேர் உங்களை வெறுக்கிறாங்க, ஒரே ஒருத்தர் தான் உங்களை விரும்புறாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அதை பத்தி சட்டையே பண்ணல. 100 பேர் வெறுக்கிறாங்க, அந்த ஒருத்தர் விரும்புறாரு பாத்தீங்களா, அவங்களோட உங்களோட 100% ஆஃப் த டைமை யூஸ் பண்றீங்க. இப்போ நீங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா இருப்பீங்க. என்னமா வாழலாம் தெரியுமா? இப்போ இன்னொருத்தர் இருக்காரு, ஒருத்தன் தான் உங்களை வெறுக்கிறான். எத்தனை பேர்? ஒருத்தன். ஆனா மற்ற எல்லாரும் உங்களை விரும்புறான். உங்களை விரும்பாத உயிரே கிடையாது. ஆனா வெறுக்கிறது எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆள். அவரோட 100% மாட்டிக்கிச்சு. இன்னும் அவங்க லைஃப் எப்படியும் போக முடியாது. ஊரெல்லாம் நினைக்கலாம் அவங்கள, என்ன லைஃப் தெரியுமா அந்த பொண்ணுக்கு, பா உச்சாம் பாடுற மாப்பிள்ளை என்னன்னா சொல்லிக்கலாம். நீங்க எப்படி கல்யாணம் பண்ணணும் தெரியுமா? அவங்க அப்பா யார் தெரியுமா? அவங்க ஆயா யார் தெரியுமா? அவங்க தாத்தா யார் தெரியுமா? இல்லை அந்த பையனுக்கு என்ன லக்கு தெரியுமா, எப்படிப்பட்ட பொண்ணு மாட்டுச்சுன்னு. இதுதான் அந்த ரிலேஷன்ஷிப், தாம்பத்தியம். அது பேர் என்ன? தாம்பத்தியம். 2 பேரும் மாத்தி 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 அலைண்டா இந்த டைட் ரோப்ல பிடிச்சிருக்க, அப்படியே போல் மாதிரியே இருக்கணும் லைஃப். தாம்பத்தியத்தில் போல விட்டாலும் பேலன்ஸ் போயிடும், கையில குச்சிருந்தாலும் கயிறு இல்லாம உழுந்து சாக வேண்டியதுதான். இதுல சம்டைம் நீ கயிறா இருப்ப, சம்டைம் அவங்க குச்சா இருப்பாங்க, சம்டைம் அவங்க குச்சா இருப்பாங்க, நீ கயிறா இருப்ப. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்க பேலன்ஸ் போவே போகாது. லைஃப் சூப்பரா இருக்கு.